நியமிப்புன்ற ஒரு செக்ஷனுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் செஞ்சோம். இதுக்கு முதல் பார்த்து வந்தோம். நியமிப்புனா என்ன, காட்டிகள் என்னென்ன எந்த டைமுக்கு பயன்படுத்தலாம், அப்போ அவங்களோட பீச் என்னென்ன காட்டிகள் இருக்காங்க, சரியான விஷயங்களை பார்த்து வந்தோம். இப்ப என்ன செய்யறோம்னா நியமிப்புகள்ன்ற விஷயத்துக்கு மூவ் ஆகிறோம். சரியா? அந்த நியமிப்புகள்ன்ற விஷயம் வரக்குள்ள நமக்கு 4 வகையான ஒப்புகளை படிச்சிருக்கோம். அப்ப இந்த 4 வகையான உப்புகள நியமிப்புகளை பார்க்க போறோம். சரியா? ரைட். மண்ணமில வன்கார உப்பு, மென்னமில மென்கார உப்பு, மண்ணமில மென்கார உப்பு, மென்கார மண்ணமில உப்பு, இப்படி 4 டைப்பான உப்புகள் இருக்கு. சரியா? முதலாவது நம்ம பார்க்க போறது மண்ணமில வன்கார உப்பு. சரியானே? என்னதை பார்க்க போறோம்னா மண்ணமில வன்கார உப்பு. முதலாவது பார்க்க போறது மண்ணமில வன்கார உப்புகள் நியமிப்புகளை பார்ப்போம். சரியா? அப்ப உங்களுக்கு தேவையான அந்த பிஹெச்சுக்குரிய வரைபடம் என்ன செய்யறோம்னா இங்கால ஓரத்துல கூடுறோம். சரியா? இங்கால ஓரத்துல கூடுறோம். ஜீரோ டு 14 வரைக்கும். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரியா? ரைட். இப்ப நான் யார் எடுக்கணும்னா வன்கார வண்ணம் இல்லத்துக்கு உதாரணமா இந்த மாதிரி எடுக்கணும். இந்த HCl கரைசல் எடுக்கணும். HCl கரைசல்ற வர செறிவு 0.1 கனவளவு 25 சென்டிமீட்டர் இருக்கு. இதற்கு என்ன செய்யப்படுறோம்னா NaOH கொண்டு நியமிக்கப்படும். சரியான? NaOH கொண்டு நியமிக்கப்படும். அவர செறிவும் 0.1 தான், கனவளவு தெரியாது. சரியாரு? அப்ப எனக்கு தெரியும் பீசமானபடி தாக்கத்தை எழுதுறேன். சரியா? பீசமானபடி தாக்கத்தை எழுதுறேன். என்னது? அதாவது NaOH HCl தாக்கம் அடைஞ்சாலும் என்ன விளைவு வரும்? எனக்கு NaCl ஆகும் நீர் அவங்களே விவரப்படுறாரு. சரியானே? ரைட். அப்ப நான் ஆரம்பத்தில் எடுக்கணும் தனியா இவர் மட்டும் இருக்கவங்க HCl மட்டும் தனியா இருக்கவங்க ஆரம்ப சரிவு என்ன வரப்படுறாரு? ஆரம்ப சரிவு HCl மட்டும் இருக்கக்குள்ள என்ன வரப்படுறாரு? அவருக்கு pH கோவலி இருந்தா pH 7 log H3O plus aqueous. சரியா? அப்ப எனக்கு என்ன வரப்படுறாரு? 10 மறை ஒன்று இல்லை 0.10 10 மறை ஒன்று. அப்ப மைனஸ் log 10 மறை ஒன்று pH 1 வரும். அப்ப நான் தனியே HCl மட்டும் நான் சேர்த்து போறது யாரு? சேர்க்க போறது வந்துட்டு கனவளவு. யார கனவளவு? NaOH கனவளவு. சரியானே? NaOH கனவளவு. அப்ப அவர் மட்டும் தனியே இருக்கக்குள்ள pH 1 வராது. விளையுதா? சேர்க்க போற NaOH கனவளவு. அப்ப எனக்கு தெரியும் பி சமானம் அப்படி பாத்தீங்கன்னா சரி சமனா இருந்தா கனவளவுகளும் சமனா வரணும். அப்ப 25 சென்டிமீட்டர் கனம் தேவை. அப்ப நான் என்ன செய்யறேன்? இது ஒரு 35 வரைக்கும் எழுதுறேன். சரியானே? கனவளவு 5 10 15 20 25 30 35 சரி 40 வரைக்கும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப ஆரம்ப சரிவு வந்துட்டு 1. இப்ப நான் எடுக்க போறேன் NaOH 10 சென்டிமீட்டர் கனம் ஊத்தின ஒரு டைம் எடுக்கு. அப்ப முதலாவது சரத்துல என்ன செய்ய போறோம்னா முதலாவது சரத்துல சரியா V7 10 சென்டிமீட்டர் கனம்.
மீன் எடுத்துட்டு போறோம் 10 சென்டிமீட்டர் கணத்தை கொடுக்கும் 10 சென்டிமீட்டர் கணத்தை போட்டீங்கன்னா என்னென்னு வரப்போறாரு என்ன விஷயம் மூல என்ன வரப்போகுது செறிவு 0.1 கனவளவு 10 சென்டிமீட்டர் கணம் அப்ப 10 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணம் சுருக்கி நீங்க என்ன ஒன்று தர 10 மறை 3 HCl பாருங்க HCl பார்த்தீங்கன்னு சொன்னா அவரோட செறிவு எவ்வளவு 0.1 அவரோட கனவளவு கரைசலுக்குள்ள இருந்ததுதான் ஒரு 25 தர 10 மறை 3 அப்ப என்ன வரப்போறாரு எனக்கு 2.5 தர 10 மறை 3 விரையா ஆகவே இதுல ஆரம்பத்தில் இருந்தார்கள் என்ஜினியர் என்ன வரப்போறாரு எனக்கு என்ஜினியர் என்ன வரப்போறாரு எஞ்சியது இவரில் எஞ்ச மாட்டாரு இவரில் 1.5 தர 10 மறை 3 எஞ்ச போறாரு இவர் எங்கிருப்பாரு இவர் வன்கார வண்ண நிலவுப்பு இவர் நீரோட நாட்டமரிக்காரா இல்லை ஆகவே பிஹெச்ல செல்வாக்கு செலுத்த மாட்டாரு இங்கெல்லாம் நீர் இருக்கு அப்ப அவங்க பிஹெச்ல நாட்டத்தை செலுத்த மாட்டாங்க ஆகவே பிஹெச்ல செல்வாக்கு செலுத்த போறாங்க யாரு இந்த அறிகிற HCl சரி சரியானே அப்ப HCl மூல் தெரியும் நமக்கு எவ்வளவு 1.5 தர 10 மறை 3 மூல் அப்ப நான் என்ன செய்யறேன் அவரை செறிவை டக்குன்னு காண்றேன் அப்ப செறிவை கட்டணம் என்ன தெரியும் எனக்கு 1.5 தர 10 மறை 3 தெரியும் இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன் NaHல வந்து 10 சென்டிமீட்டர் கணம் HCl ஏற்கனவே 25 அப்ப புதிய செறிவு கனவளவு எவ்வளவு 25 10 35 அப்ப 35 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணம் சரியான 35 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணம் சுருக்கின 10 மறை 3 கேன்சல் ஆயிரும் 1.5 எனக்கு 35 பிரிக்க வராது ஆகவே எனக்கு வராது 0.043 மூல் பர் டெசிமீட்டர் -3 என்று வராது ஆகவே இப்போ என்ன செய்யப்படுறா பிஹெச்சை காண்றேன் சரியானே பிஹெச்சை காண்றேன் அப்போ பிஹெச்சை காண்ற இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் முதலாவது சேர்த்த டைம் NH முதலாவது சேர்த்த டைம் என்னென்று வராது H+ மட்டும்தானே இருந்தேன் அப்போ அவரோட பிஹெச் என்னென்னு வரப்போ எனக்கு -log பிஹெச் -log எவ்வளோ சரி 4.3 தர 10 மறை 2 குறிக்கிட்டா 2 -log 4.3 அப்போ 4.3 பாருங்க பெருமானாக்கு பார்த்துருந்தீங்கன்னா பிஹெச் கடைசி 1.37 வரப்போம் 1.37 சரியா அப்போ நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல உடனே குறிக்கிறேன் அப்போ 10 சென்டிமீட்டர் கணம் சேர்க்கக்குள்ள எனக்கு என்னென்னு வராது பிஹெச் 1.37 சரியா 10 சென்டிமீட்டர் கணம் சேர்க்கக்குள்ள எனக்கு வர பிஹெச் சரி 1.37 இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா ரெண்டாவதா என்ன செய்யறேன்னு சொன்னா ரெண்டாவதா பி சமன் 25 சென்டிமீட்டர் கணத்தை போடுறோம் பி சமானப்படி தாக்க முடியாது எவ்வளவு தேவை செறிவுகள் சமன் பி சமன் 1 கொண்ட கனவளவுகளும் சமனாவாங்க 25 அப்ப எனக்கு விளங்குது என்னது வர்ற செறிவு எவ்வளோ 0.1 கனவளவு 25 சேர்த்தனால் 25 தர 10 மறை 3 அப்ப எனக்கு வரப்போம் 2.5 தர 10 மறை 3 மூணுன்னு வரப்போறாரு ஆரம்பத்தில் இந்த HCl மூணு எவ்வளோ அதான் கண்டிக்கும் 2.5 தர 10 மறை 3 அப்ப ரெண்டு பேருமே ஈசமானபடி ஒன்று கொண்டு தாக்கம் அடைஞ்சிட்டாங்க இப்ப NaCl H2O விரைவில் இருக்காங்க அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க செல்வாக்கு செலுத்த மாட்டாங்க பிஹெச்ல இவங்க ரெண்டு பேருமே மெஞ்சல NaOH மெஞ்சல HCl மெஞ்சல ஆகவே பிஹெச் எப்படி இருக்கப்படுறாரு வன்கார வண்ணம் இழப்பு தான் உருவாகிருக்கிறாரு ஆகவே பிஹெச் எத்தனை இருக்கிறாரு பிஹெச் எத்தனை இருப்பாரு 7 இருப்பாரு சரியா பிஹெச் 7 இருப்பாரு சந்தேகம் இருக்காதுல இல்லை கன்ஃபார்மா 7 சரியானே 25°C இப்ப நம்ம என்ன செய்யறோம் மூணாவது டைம் எடுக்கணும் மூணாவது சந்தர்ப்பமா கனவளவு 35 சென்டிமீட்டர் கணத்தை போடுறோம் யாரு NaHல அப்ப அவரோட ஆரம்ப செறிவு என்னன்னு பிறகு 0.1 கனவளவு 35 தர 10 மறை 3 எனக்கு என்ன 3.5 தர 10 மறை 3 வரப்போகுது சரியா ஆரம்பத்துல இந்த HCl மூல எவ்வளவு அப்ப கரைசலுக்குள்ள HCl மூல எவ்வளவு 2.5 தர 10 மறை 3 சரியா நீங்க இப்ப HCl 25 இருக்காரு இப்ப இவரை வந்து 35 போடுறேன் அப்ப எனக்கு என்ஜின் எவ்வளவு 1 தர 10 மறை 3 என்ன செய்யறாரு எஞ்சுறாரு யார் எஞ்சுறாரு NaOH எஞ்சுறாரு ஆகவே நான் இப்ப அவரோட செறிவை காணணும் அவரோட செறிவை காணணும் செறிவை காணணும் என்னன்னு வரப்பாரு அவரோட மூல் வந்து 1 தர 10 மறை 3 மூல் இப்ப கனவளவு எவ்வளவு NaOH வந்து 35 NaOH 35 இவர 25 அப்ப 35 25 எவ்வளவு 60 சென்டிமீட்டர் கணக்கு அப்ப 60 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணக்கு சுருக்கின 10 மறை 3 கேன்சல் ஆயிரும் 1 கீழ் 60
ஒன்று கீழ் 60. அப்ப எனக்கு வாரது அதனாலவா 0.017 டெசிமீட்டர் -3. இந்த கரைசலுக்குள்ள எங்க இருக்கிறாள் யாரு யாரு ஓஷ்மேஸா எங்கிருக்காரு. ஆகவே நான் என்ன செய்யறேன்டா அவருக்கு பிஓஹெச்சுக்குரிய போவே எழுதுறேன் சரியானே. பிஓஹெச்சுக்குரிய போவே எழுதுறேன். அப்ப மைனஸ் லோக் என்னது ஓஷ் மைனஸ் சரி எவ்வளோ 1.7 தர 10/2. ஆகவே எனக்கு என்ன வரப்போகுது 2 மைனஸ் லோக் 1.7. அப்ப எனக்கு பிஓஹெச் பெருமானம் எவ்வளோ வராது பிஓஹெச் பெருமானம் 1.77 வராது சரியானே. 1.77 வராது. இதுல இருந்து நான் சொல்லுவேன் பிஹெச் எவ்வளோ 25°C 14 1.7 கழிக்கணும். இப்போ கழிச்சுட்டீங்கன்னா எனக்கு வராது 12.23. 35 சென்டிமீட்டர் கணத்துல எனக்கு எவ்வளவு வராது 35 சென்டிமீட்டர் கணம் சேர்த்தீங்க என்ன சொன்னா பிஹெச் எத்தனை வராது 12.23. இப்ப 35 சென்டிமீட்டர் கணம் சேர்த்தோம் சரியா. சரி இப்ப பாருங்க இது அவ்வளவு கிளியர் தானே. ரைட். அப்ப பிஹெச் என்ன செய்யறாரு ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்காரு திடீர்னு சொல்லி இந்த ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்காரு. இங்கால என்ன வச்சிருந்தோம்னா அவர் ரகசியம் என்ன செய்யறாரு காரத்துக்குரிய பிஹெச்சை காட்டாரு. அப்ப இடையில ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எந்த இடத்துல மாற்றம் நடந்திருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போனவர் அமிலம் என்ன செய்யறாரு வீசமானது இங்க பாத்தீங்கன்னா எப்படி வீசமானபடி 25 சென்டிமீட்டருக்கான என்ஹெச் போடும் வரைக்கும் சரியானே. உதாரணமா 24 சென்டிமீட்டருக்கான என்ஹெச் போட்டுருந்தீங்கன்னா யாரும் மிஞ்சிருப்பாரு HCl 1 சென்டிமீட்டருக்கான இருந்திருப்பாரு. அப்ப அந்த கரைசல் என்ன செய்யப்படுறாரு அவர் என்ன செய்வாரு அவர் அமிலத்துக்குரிய இயல்பை காட்டப்படுறாரு. உதாரணமா நான் எடுக்கேன் இப்ப பாக்கேன் நாளைக்கு 25 உங்களுக்கு பீசமானம் சமணம் வருவாரு. ஆகவே நான் 24 சரியா 9 இடத்தை பார்க்கணும். அடுத்தது 25.1 இடத்தை பார்க்கணும். பிஹெச் எப்படி மாறுறாரு ஏன் 25.1 சரி ஒரு எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டருக்கான எண்ணெய்க்க மாத்திருந்தீங்கன்னா கரைசல் என்ன செய்வார் டக்குனு காரத்துக்குரிய இயல்பை காட்டப்படுறாரு. இதுவரைக்கும் யார் எங்கிருக்கிறாரு 25 என்ற இந்த தானத்தை தாண்டி வரைக்கும் யார் இருக்கப்படுறாரு இது வரைக்கும் யார் இருக்கப்படுறாரு அமிலம் இருக்கப்படுறாரு சரியா அமிலம் இருக்கப்படுறாரு. ஆகவே இது வண்ண அமிலம் நல்லா குறைஞ்சொரு பிஹெச்சை காட்டிருக்கப்படுறாரு. 25 தாண்டி இன்னொன்னு யார் போயிருக்கிறாரு என்ஹெச் மிச்சப்பட்டிருக்கிறாரு. ஆகவே அது காரத்துக்குரிய இயல்பை காட்டப்படுறாரு சரியா காரத்துக்குரிய இயல்பை காட்டப்படுறாரு. இந்த பிஹெச் அங்கெல்லாம் மாறணும். நான் இந்த 2 டைம் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் சரியா. இந்த 2 டைம் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். முதலாவது டைம் யாரை செக் பண்றேன்னு சொன்னா 24.9 சரியா. முதலாவது என்ன செய்யறதுன்னா 24.9 சென்டிமீட்டர் கணம் ஜலகரன் இந்த துண்டு அழிச்சு விடுறேன். இந்த துண்டு அழிச்சு விடுறேன். என்ன செய்ய போறோம்னு சொன்னா 24.9 சென்டிமீட்டர் கணம் என்ன வச்சிருக்கிற டைம் கருது. அப்ப என்ன அவர் ஆரம்ப சரிவு அவரோட சரிவு எவ்வளோ 0.1 கனவளவு எவ்வளோ கனவளவு நான் போட்டிக்கிறது 24.9 தர 10/3. அப்ப எனக்கு என்ன வரப்போது 2.49 தர 10/3. இதே நேரம் HCl எவ்வளோ அவர் அப்படியே கட்டிக்கிறாரு அவர் 2.5 தர 10/3. அப்ப எனக்கு எஞ்சப்படுறாரு யாரு எஞ்சியது யாரு வரைக்கிறால் எஞ்சப்படுறாரு எப்படி 2.5 இருந்து 2.49 கழிச்சீங்கன்னா 0.01 தர 10/3 மூல் யார் எஞ்சப்படுறாரு என்ன வச்சு எஞ்சிருக்கப்படுறாரு. ஆகவே நான் என்ன செய்யப்படுறா இந்த டைம்ல அவரை சரிவா காணும் சரியா அவரை சரிவா காணும் எப்படி வரப்போறாரு அவரை சரிவா காணுங்கன்னா 0.01 தர 10/3 மூல். இந்த கரைசல் மொத்த கனவளவு எவ்வளோ இவர் எவ்வளவு போட்டீங்க 24.9 இவர் ஏற்கனவே எத்தனை 25. அப்ப எனக்கு எத்தனை வரப்போறாரு 49.9 தர 10/3 டெசிமீட்டர் கணம் சரியானே. சுருக்கிட்டு 10/3 கேன்சல் ஆயிரும். அப்ப 0.01 49.9 பிரிக்கிறீங்க பிரிச்சீங்கன்னா என்ன வருவாரு 2 தர 10/4 வர 2 தர 10/4 வர. அப்ப
இதெல்லாம் அழிச்சுடும் சரியா இந்த அறிக்கை அழிச்சுடும் இதை அழிச்சுடும். அப்ப 2 தர 10 மறைனாலு பிஓஎச் தானே. எஞ்சிருக்கிறது யாரு HCl என்ன எஞ்சிருக்கிறது யாரு HCl. அப்ப எஞ்சிருக்கிற யாரு HCl புரியுது. 0.01 தர 10 மறைமூலம் எஞ்சிருக்கிறது HCl வரல. சரியானே. இந்த பிஹெச்சுக்குரிய கோவையில போட்டுன்னா மைனஸ் log H3O பிளஸ் சரி வரும். 2 தர 10 மறை 4 எனக்கு என்ன வரும் 4 மைனஸ் log 2. அப்ப சுருக்கினா என்ன வரும் 4ல இருந்து log 2 கழிச்சீங்கன்னா என்ன வருவாரு பிஹெச் வரப்படாது 3.7 3.7. 24.9 இந்த ரேஞ்ச் வரக்கூடிய பிஹெச் என்ன எடுக்காரு 3.7 சரியா 3.7 24.9 வர போகல இந்த இடத்துல எடுக்காரு 3.7. இப்ப நான் எடுப்பேன் 25.9 சரியானே. ரெண்டாவது 25.9 சாரி 25.1 சென்டிமீட்டர் கணம் எண்ணெய் வச்சு சேர்க்கக்கூடாது. எப்படி வரான்னு வாங்க. அவர் ஆரம்ப சரிவன் அருகில் 0.1 எண் வர 25.1 வர 10 மறைமூலு. அப்ப எனக்கு வரப்புறாரு என்னது 2.51 தர 10 மறைமூலு சரியா. இவர் என்ன இவர் ஆரம்பத்தில் வஞ்சிருந்தா 2.5 தர 10 மறைமூலு மோல் HCl. ஆகவே நான் இதுல கணிஞ்சு என்ன வரப்போறாரு 0.01 தர 10 மறைமூலு மூடி யார் செஞ்சிருக்கிறாரு எண்ணெய் வச்சு செஞ்சிருக்கிறார் சரியானே. எண்ணெய் வச்சு செஞ்சிருக்கிறார். ஆகவே அவர் செறிவை கண்டா என்ன 0.01 தர 10 மறைமூலு சரியானே. கனவளவே எவ்வளவு இப்ப இவர் 25.1 இவர் ஏற்கனவே 25. ஆகவே எனக்கு என்ன நடக்குது 51.1 தர 10 மறைமூலு சுருக்கினீங்க என்ன 10 மறைமூலு கேன்சல் ஆயிரும். 1 0.01 51.1 சுருக்கணும். சுருக்கினீங்க என்ன வராது அதுவும் அன்னளவா சுருக்கி எடுக்கக்குள்ள 2 தர 10 மறை 4 வராது. ஆகவே நான் என்ன செய்வேன் இவருக்கு POH உரிய கோவை எழுது. இவருக்கு POH உரிய கோவை எழுது. POH சமம் மைனஸ் log எத்தனை வராரு 2 தர 10 மறை 4 2 தர 10 மறை 4 logல போட்டீங்கன்னா என்ன வராது வருமானம் 3.7 வராது. அப்ப எனக்கு தெரியும் POH 3.7 pH எத்தனை வருவாரு pH எத்தனை வருவாரு 10.3 வரும் 10.3. ஆகவே நான் என்ன செய்வேன் 25.3ல எனக்கு என்ன வராது pH 10.3 வராது சரியா 10.3 வராது. அப்ப நான் அந்த வரைவை கீறக்குள்ள எனக்கு எப்படி வராது இந்த வரைவு பாத்தீங்க இந்த வரைவு எப்படி எப்படி வராது இந்த மாதிரி வராது. இப்படி வந்து இந்த வரைவு என்ன செய்யுது இந்த மாதிரி போகுது சரியா இந்த மாதிரி போறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது உண்மையா ஒரு சடுதியான மாற்றம் ஒன்று வருது விளங்குதா. அப்ப இது அவ்வளவு நம்ம கணிக்கு வந்த என்னத்துக்காகண்டா இந்த சடுதியான மாற்றத்தை பார்க்கறதுக்கு. எத்தனையில எத்தனை வரைக்கும் மாறாரு சாதாரணமா எத்தனையில இருந்து எத்தனை வரைக்கும் மாறாரு நமக்கு இங்க 10.3 இங்க 10.3 pH இங்க வந்து எத்தனை 3.7 விளைச்சா. அப்ப சடுதியான pH மாற்றம் பாராரு 3.7ல இருந்து 10.3. அப்ப நம்ம அப்ப இவங்களுக்கு இது வரைக்கும் விளங்கிருக்கும் உங்களுக்கு என்னென்ன செஞ்சு வாரம் ஏன் இந்த சடுதியான மாற்றம் வருது pH. அப்ப இவருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய காட்டிகள் யார் யாரை பயன்படுத்தலாம் இந்த pH வீச்சுக்கு இடையில அதாவது 3.7க்கும் இந்த 10.3க்கும் இடையில pH வீச்சு இருந்தா அந்த காட்டிகள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் சரியானே. அப்ப பினோப்தலினை பார்த்தோம். பினோப்தலினுக்கு காட்டி வீச்சு எவ்வளவு 8.3 வரைக்கும் 10 வரைக்கும். பினோப்தலினுக்கு 8.3 வரைக்கும் 10 வரைக்கும் சரியா. அப்ப இந்த இருக்கிற வீச்சு யார் கொண்டிருக்கிறாரு பினோப்தலின் கொண்டிருக்கிறாரு. ஆகவே அவரை பயன்படுத்தலாம் 8.3க்கும் 10க்கும் இடையில சரியா. மெதைல் சம்பந்தனத்தினைக்கு இடையில மெதைல் சம்பந்தனத்தினைக்கு 3.1க்கும் 4.4க்கும் 3.1க்கும் 4.4க்கும். அப்ப இவரை நம்ம அந்த இதுக்கு பயன்படுத்த இயலுமா ஏன் அந்த காட்டி வீச்சுகள் இல்லவா வேணாம் இல்லை சரியானே. 3.1க்கும் 4.
4க்கு இடையில வரணும், 4.4க்கு இடையில வரணும். அப்ப அந்த காட்டி வீச்சுக்கு இடையில வரல, ஆகவே நம்ம இவரை பயன்படுத்திடணுமா? இல்லை. அடுத்தது இந்த புரோமோ தைமோல் ப்ளூ இருக்காரு, அவர் 6.7.6க்கு இடையில வர்றாரு, 6.7.6க்கு இடையில வர்றாரு. ஆகவே நம்ம அவரை என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு சிறந்த காட்டியா பயன்படுத்த இல்லை. சமவெளி புள்ளியில பிஹெச் எவ்வளோ? பிஹெச் சமவெளி புள்ளியில அவருக்கு 7, பிஹெச் 7. அப்ப இந்த இடத்துல வர்றது புரோமோ தைமோல் ப்ளூன்றது வர்றது. விளைக்குதா? ரைட், பாருங்க பிள்ளைகள். இப்ப சமாளி புள்ளிக்கு அன்னையில காட்டி வீச்சை கொண்டுள்ள காட்டி தான் மிகச்சிறந்த காட்டியாய் பருவில. சரியானே? அப்ப இதெல்லாம் அடிச்சு விடுறதுனால நாங்க அந்த தியரிக்காக பொதுவாக எப்படி எடுப்போம்னா, அப்ப நான் உங்களுக்கு ஃபுல்லா கல்குலேஷன் செஞ்சு காட்டிருக்கேன். தியரியில பொதுவாக எப்படி எடுப்போம்னா, இந்த சடுதியான வீச்சு இருக்குதானே, சடுதியான வீச்சு 3 தொடக்கம் 11 வரைக்கும் வரும் எடுப்போம். சரியா? சடுதியான வீச்சை 3 தொடக்கம் 11 வரைக்கும் வரும் எடுப்போம். இந்த தியரிக்காக நம்ம என்ன எடுப்போம்னா பொதுவா இந்த மாதிரி எடுப்போம். ஆரம்பத்துல HCl பயன்படுத்திங்கன்னா 0.1 பிஹெச் என்ன போது 1ல இருந்து ஆரம்பிக்கப்போது 25 சென்டிமீட்டர் கணம், 25 சென்டிமீட்டர் கணத்துல என்ன செய்யப்போது சடுதியா பிஹெச் மாற்றம் வரப்போதும். நம்ம தியரிக்காக என்ன எடுப்போம்னா 3 எடுப்போம். சரியா? 3 எடுப்போம். அப்ப பிஹெச் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். சரியா? வரைக்கும் 3ல இருந்து 11 வரைக்கும் வர்ற சடுதியான பிஹெச் மாற்றம் எடுப்போம். சரியா? வர்ற சடுதியான பிஹெச் மாற்றம் 3 தொடக்கம் 11 தியரிக்கா. அப்ப வர்ற பிஹெச் எப்படி மாறப்படுறாரு? இந்த 13 வரைக்கும் இந்த மாதிரி போறாரு. கிட்டத்தட்ட 13 வயது வரைக்கும் இந்த மாதிரி போவார். சரியா? இது யாருக்கு? நம்ம 0.1 எடுத்துறாரு. யாரு? 0.1 HCl எடுத்திருந்த டைம். சரியா? எப்படி? இது VNA சரிப்பாரு. நம்ம என்ன செஞ்சோம்? HCl எடுத்தோம். இதானே எடுத்தோம். HCl-க்கு 0.1 கனவளவு 25 சென்டிமீட்டர் கணம். இதுக்குள்ள யாரை போட்டோம்? எண்ணெய் வச்சு போட்டோம். எண்ணெய் வச்சு வந்து 0.1 போட்டோம் கனவளவு. தெரியாது. அதே இது 0.2 எடுத்திருந்தோம்டா 0.01 HCl எடுத்திருந்தோம்டா 0.01 HCl எடுத்திருந்தோம்டா ஆரம்ப pH என்ன வந்து ஆரம்ப pH 2 வந்து சேரும். அப்ப இந்த படி என்ன செய்யலாம்? ஒரு கட்டம் அப்படியே மேலுக்கு ஏறுவார். சரியா? ஒரு கட்டம் மேலுக்கு ஏறுவார். எதுல இருந்து ஆரம்பிப்பாரு? 4. இந்த மாதிரி போகிறாரு. சரியா? இந்த மாதிரி போய் சடுதியான pH என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டம் இறங்கி வரிக்கிற 10 வந்து சரியா? 10 வந்து இந்த மாதிரி போவார். ஒரு அழகு இங்க கூடுறதால இங்கேயும் ஒரு அளவு குறையும், இதுலையும் ஒரு அளவு குறைஞ்சி இதுல ஒரு அளவு கூடுவார். விளைக்குதான் தியரிக்கு இந்த மாதிரி இறப்புறாரு. அதே இது நீங்க காரத்தை பயன்படுத்திருந்தீங்கன்னா எப்படி வந்திருக்கும்? காரத்தை பயன்படுத்திருந்தீங்கன்னா மாறி எப்படி பிஹெச் ஆரம்பத்துல இதே போல பார்த்து வந்திருந்தீங்கன்னா மாறி வந்துருக்கிறாரு. அதே போல காரம் சைதோசம் ஒன்று எப்படி வந்திருக்கீங்க? காரத்தை பயன்படுத்திருந்தீங்கன்னா இப்ப காரத்தை பயன்படுத்தியிருந்தா எப்படி வந்திருக்கும்? அழிச்சு அழிச்சு விட்றோம். சரியானே? இப்ப மாறி யோசிப்போம். இப்ப இந்த மாதிரி ஒரு கரைசல் எடுப்போம். 0.1 NaOH சரியானே 25 சென்டிமீட்டர் கணக்குக்கு நியமிக்கப்படுறீங்க. யாரை கொண்டு வைக்கிற HCl எக்வஸை கொண்டு எடுத்துக்கிட்டு பார்ப்போம். அவரோட 0.1 கனவளவு தெரியாது. அப்ப அவர் தான் நியமிக்கப்படுறீங்க. சரியானே? அப்ப இவருக்குரிய வரைக்கும் எப்படி வருவாரு? எப்படி வந்திருக்காரு? இந்த மாதிரி வந்திருக்காரு. எப்படி கனவளவு புரியும் யார HCl சேர்க்கப்புறம் அப்ப HCl எக்வஸ் இங்க pH ஆரம்பத்துல 0.1 சில pH எத்தனை வந்திருக்கிறாரு? 0.1 தானே NaOH. அப்படி என்ன pH ஆரம்பத்துல நிற்கிறாரு 13 நிற்கிறாரு. சரியான pH வீச்சு மாற்றம் இருந்திருக்குமா? மாற்றம் இருந்திருக்காரு. எங்க இருந்திருக்கும்? 10.3 இருந்து 3.7 வரைக்கும் வந்திருக்காரு. அப்ப தியரி படி நான் எடுத்துட்டு போறேன் 11 எடுத்துட்டு போறேன். சரியா? தியரி படி 11 வந்திருக்கிறாரு. எங்க 25 சென்டிமீட்டர் கணத்துல எப்படி வந்திருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி வந்திருக்கிறது. சரியான பிஹெச் மாற்ற வீச்சு எத்தனை? 11 வரைக்கும் 3 வரைக்கும் வந்திருக்கிறாரு. இப்படி வந்து கலசாயத்தினை போயிருக்கிறாரு pH 1 வரைக்கும் இந்த மாதிரி
இப்படி போயிருக்கிறார். இது யாருக்கு யாருக்கு இது சைபர் தசம் ஒரு எம் பயன்படுத்திருந்தீங்கன்னா, அதே இது சைபர் தசம் சைபர் கொண்டு எடுத்திருந்தீங்கன்னா எப்படி வரப்படாது வரை இந்த மாதிரி பிஹெச் வரப்பாரு. பிஹெச் 12 வந்திருக்காரு, பிஹெச் 12 வந்திருக்காரு, சைபர் தசம் சைபர் ஒரு எம். அப்போ ஒரு அழகு இங்க குறைஞ்சிருக்காரு. அப்போ சரியான வீச்சத்துல வந்திருக்கு. சரியான வீச்சு 10ல இருந்து எத்தனை வரைக்கும் 4 வரைக்கும் வந்திருக்காரு. சரியா, 10ல இருந்து 4 வரைக்கும் வந்து இந்த மாதிரி பிஹெச் ரீஜன் இதுல ஒரு அழகு கூடி இந்த மாதிரி போயிருக்காரு. விளையுதா? இதான் இந்த வண்ணமில வன்கார நியமிப்பு. இது விளங்கினா என்ன செய்யலாம்னா இன்னைக்கு மற்ற எல்லாமே லேசியா. சரியானே? அப்ப வன்கார வண்ணமிக உப்புகள நியமிப்பு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது சரியானே, இப்ப பார்க்க போறது மென்மூல மென்னமில உப்புகள் சம்பந்தமா பார்ப்போம். உதாரணமா நான் எடுக்கிறேன், இந்த ஆள் இருக்கு யாரு, CH3 CH3COOH NH4+ இருக்கும். சரியானே? ஒரு இருக்கு CH3COOH COO NH4+. இந்த உப்பு எடுக்க இந்த உப்பு பிரிஞ்சா எப்படி வருவாரு? இந்த பிரிஞ்சா எப்படி வருவாரு? CH3COO NH4+ என்ற இந்த உப்பு பிரிஞ்சாருன்னா எப்படி பிரிவாரு? CH3COO- எக்வஸ் ஆகும், NH4+ எக்வஸ் ஆகும் பிரிவாரு. அப்ப நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் மென்னமிலத்துல அதாவது மென்காரத்துல கூறு. சரியானே? மென்னமில மென்காரத்துல கூறு. ஆகவே நான் இந்த மென்னமில கூறு எடுத்த இவர் என்ன செய்வாரு? நீரோடத்துல H+ வேண்டேலும் அவருக்கு வேண்டேலும் வேண்டிதான் CH3COOH எக்வஸ் ஆகும், OH- எக்வஸ் ஆகும் பிரிவார். விளங்கியா? வேற என்ன செய்வாரு? OH- எப்படி வைக்காரு. ஆகவே அவருக்கு என்ன செய்யலாம்? நீங்க கேபிக்குரியக்கோ வேலையுமே இல்ல எழுதலாம். அதே போல இந்த அறிகிற NH4+ என்றவர் என்ன செய்யலாம்? இவர் மென் காரத்துல ஒரு கூறு நேர்கூறு. ஆகவே இவர் என்ன செய்யலாம்? நீர்ல இருந்து என்ன செய்யலாம்? OH- என்ன செய்வார்? வேண்டி காரத்தை உருவாக்கலாம். NH4H எக்வஸ் ஆகும், H+ எக்வஸ் ஆகும் மாறலாம். அப்ப இவர் என்ன செய்யலாம்? இவருக்கு நாங்க KA எழுதலாம். இவருக்கு நாங்க KA எழுதலாம். பிளஸ் எப்படி வைக்காரு. ஆகவே KA நாங்க எழுதலாம். சரியானே? அப்ப இவங்கட இந்த நியமிப்புல, சரியா, இவங்கட இந்த நியமிப்புல நான் எப்படி எடுக்கிறேன்டா எடுத்த சேர்வையில யாரு நரிகிற CH3COOH எக்வஸ்ட் சைபர் தசம் ஒரு எம்மும் கடைசியில் ஆரம்பத்தில் இருக்கிற எனக்கு NH4OH எக்வஸ்ட் சைபர் தசம் ஒரு எம் அவரோட 25 சென்டிமீட்டர் கணக்கு. அப்ப இவர்களுக்கு எப்படி இந்த வரைப்பு வருதுன்னு பாருங்க. சரியான? இவருக்கு எப்படி இந்த வரைப்பு வருது? எப்படி வரப்போறாரு? இந்த மாதிரி இருக்கு பிஹெச் கூடிய வரைப்பு. சரியானே? அப்ப பிஹெச் நான் சேர்க்கிற கனவுளவு யாரு? CH3COOH எக்வஸ்ட். சரியானே? படி 2 பேரும் தாக்கமடைந்த ஒரே சரிவு. அப்ப வீசமான வீதம் உண்டு. ஆகவே 25 என்ன செய்வா? 2 பேரும் தாக்கமடையப்பா. ஆரம்பத்தில் இருந்தவர் யாரு? 14 13 12 எடுக்க யார் இருந்தவர்? ஆரம்பத்துல இருக்கிறாரு அமோனியம் ஹைட்ரோக்சைடு. இப்ப அவர் பிஹெச் காண்றதுக்கு என்ன செய்யலாம்? KD தெரிஞ்சா என்ன செய்யலாம்? அதுல இருந்து அவரோட பிஹெச் காணலாம். இந்த பிரிகையை நீங்க எடுத்து ஆரம்பத்துல பார்த்தா ஐசி சார்ட் போட்டு அமோனியம் ஹைட்ரோக்சைட பாக்குறதுக்கு KD தெரிஞ்ச அவர் ஆரம்பத்தில் இருக்கிற அவர் சைக்ளோசம் தெரியும். ஆகவே அவர் KD தெரிஞ்சா என்ன செய்யலாம்? KD இன்டு C போட்டு OH- தெரியும். ஆகவே அதுல இருந்து என்ன செய்யலாம்? பிஹெச் கணிக்கலாம். உதாரணத்துக்கு நாடுக ஒரு பிஹெச் வந்து 11 வருது. சரியா? 11 வருது. 11. அப்ப அவர எப்படி போறாங்க? இந்த மாதிரி போறாங்க வரைப்பு.
அதே போல இந்த ஆரம்ப கரைசல் சேர்த்தோடனே என்ன செய்வான்னு சொன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்கன்னா 3ல இருந்து எங்க இந்த மாதிரி போடுறாரு. சரியா, இது வந்துட்டு சரியா புள்ளி 7ல இருக்கிறது. நம்ம இந்த வண்ண நிலம் வந்தாரத்துக்கு செஞ்சாப்புல ஒரு கதைக்கு இயலாது. ஏன்னு சொன்னா ரெண்டு பேர் கேபியில தங்கிருக்கு. இது வந்துட்டு pH 7க்கு தான் நல்லா வராது. சரியானே, pH 7க்கு தான் நல்லா வராது. சரியா, இங்க சடுதியான pH மாற்றம் இல்லை. சரியானே, இங்க வந்துட்டு சடுதியான pH மாற்றம் இல்லை. ஏன் ஏன் இந்த இடத்துல சடுதியான pH மாற்றம் இல்லை? இந்த இடத்துல நீங்க CH3COOH சேர்த்து NH4OH போடக்குள்ள யாரு டக்குன்னு விளைவா வருவாரு? தரிக்கிறால் விளைவா வரப்படுறாரு. இவர் என்ன செய்வாரு? இவர் வந்துட்டு தாங்கல் தொழிற்பாடு காட்டுவாரு. சரியானே, அவரு தாங்கல் தொழிற்பாட்டை காட்டப்படுறாரு. அப்ப தாங்கல் தொழிற்பாட்டை காட்டினா என்ன செய்வாரு? அடுத்து நான் போட போற அமிலத்துக்கு இவரு என்ன செய்வாரு? அவரோட தாங்கல் வேலையை தொழிற்பாடு தொடங்கிடுவாரு. ஆகவே சடுதியான pH மாற்றம் அவர்ல இருக்காது. சரியானே, இங்க வந்து சடுதியான pH மாற்றம் இல்லை. ஏன் சடுதியான pH மாற்றம் இல்லை? ஏன்? கரைசல் தாங்கல் தொழிற்பாட்டை காட்டும். யார் யார் இருப்பாங்க அந்த கரைசலுக்குள்ள? யார் யார் இருப்பாங்க? இப்ப ஆரம்பத்தில் இருக்கிற NH4OH எக்வஸும் சரியானே, அவரும் அவரோட உப்பும். சரியானே, அவரோட உப்பு யாரு? வருகிற NH4+ என்ற இந்த உப்பு வந்து என்ன செய்யுது? அவங்களோட தாங்கல் தொழிற்பாட்டை காட்டுறாங்க. சரியானே, சடுதியான pH மாற்றம் இல்லை. இந்த சடுதியான pH மாற்றம் இல்லாததால இவருக்கு என்ன செய்ய மாட்டோம்? நம்ம காட்டியதை பயன்படுத்த மாட்டோம். காட்டியதும் பயன்படுத்தப்படாது. சரியானே, பயன்படுத்தப்படாது. சரி, அடுத்தது இங்க உருவாக்குற இந்த விளைவு கரைசல்ற pH பாக்குறது. சரியானே, விளைவு கரைசல்ற pH காண்றதுக்கு ஒரு சமன்பாடு. சரியா, விளைவு கரைசல்ற pH காண்றதுக்கு அப்ப எதுல தங்கி இருக்காரு? இந்த PKA PKB பெருமானங்களும் தங்கி இருப்பாருன்னு. அப்ப விளைவு கரைசல்ற பெருமானம் ரெண்டு பேரும் மென்காராக்கள் அறிக்கிறதுக்காக விளைவு கரைசல்ற pH இந்த சமன்பாட்டின் மூலம் காணும். சரியா, விளைவு கரைசலின் pH எப்படி காணும்? pH சமன் சரியா, pH சமன் 7 + ½ PKA - PKB என்ற இந்த சமன்பாடு மூலம் காணுவோம். சரியா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ரைட். உங்களுக்கு இதுல இந்த நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுண்டா பிள்ளைகள். அப்ப நான் தொடர்ச்சியான செஞ்சு போறேன். தேவையான நோட்ஸ் எல்லாம் எட் பண்ணி தான் போறேன். நீங்க வீடியோவை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் ஓனா நீங்களே எடுங்க. சரியானே, சரி. அப்ப கேஏன்றது மென்னமிலத்திர கூட்டப்பிரிகை மாறிலி, கேபி என்றது மென்காரத்திர கூட்டப்பிரிகை மாறிலி. அப்ப தெரிஞ்சது தானே?